என்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாம் 6வது அத்தியாயம் 17-18 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வை யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ. நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. வை யம்சஸ்க பி ஹைரின், அல்லாஹ் உனக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் ஃபஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன்தான் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் உமக்கு ஒரு கெட்டதை நாடிவிட்டால், துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அப்ப நமக்கு துன்பங்கள் மூலமா சோதனை ஏற்படுகிறதா இல்லையா? நோய் நொடிகள், உடல்ல அது மாதிரி பொருளாதார குறைவுகள், மரணம், இந்த மாதிரி எந்த விதமான துன்பமா இருந்தாலும் சரி, துன்பத்தின் மூலம் நமக்கு துன்பத்தை தரக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் உமக்கு நல்லதை நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளை தடுப்பவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லி காட்டுகின்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவன்தான் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். இதுதான் தௌஹீதுடைய பேசிக். நம்ம மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். வேற எந்த விதமான யாருக்கும் அல்லாஹ் செய்ய மாட்டான். நம் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய பவரை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது இந்த அடிப்படை நல்ல மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதான் தௌஹீதுடைய அடிப்படை. வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன்தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவன் ஞானமிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதே கருத்தை சூரத்து யூனுஸ் 11வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ வை யுரிதுக பி ஹைரின் ஃபலா ராத்தலி ஃபதுலிஹி. அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனுடைய அருளை திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் கிடையாது. திருப்பி விடுதல் என்னது? தடுப்பதை விட திருப்பி விடுதல் ஈஸி. இப்போ ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை தடுத்தல்னா என்ன அர்த்தம்? அப்படி பிடிச்சி நிப்பாட்ட தடுக்கிறது. இது நம்மளால முடியுமா? முடியாது. திருப்பி விட என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமாக ஒரு ட்ரெயின் வரும்போது ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க வச்சுக்கிடுங்க, அது வேற ரூட்ல அது போயிடும். அப்போ இது திருப்பி விடுதல். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உமக்கு ஒரு நல்லதை நாடி விட்டால் அதை தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் என்ன செய்யாது? கிடையாது. யுஸீபு பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹி, அவன்தான் துன்பத்தையும் இன்பத்தையும் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியோருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனம் சொல்லி காட்டுறான். இது மிக தெளிவான ஒரு வசனம். நமக்கு இன்ப துன்பங்கள் மூலம் நம்மை சோதிப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திர், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அவனுக்கே அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி கிடையாது. குத்துமீர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னோம்னா, நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டை இருக்கு பாருங்க, அந்த கொட்டையில வெள்ளை கலர்ல ஒரு தொலி இருக்கும். பழத்தை நம்ம தின்றுவோம், பழத்தை தின்ன பிறகு அந்த கொட்டையை சுற்றி ஒயிட் கலர்ல லேசா ஒரு தொலி மாதிரி இருக்கும். அந்த தொலிக்கு பேர் தான் கித்துமீர். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வை என்று யாரை அழைக்கிறீர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த அளவு சக்தி கிடையாது. மின் கித்துமீர், ஒரு விதையின் பேரித்தம் கொட்டையின் மீது உள்ள அந்த தொலி அளவு கூட என்ன கிடையாது, அவர்களுக்கு சக்தி கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்ப துன்பங்கள் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று 17வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், குலிது உள்ளதின சாந்து மின் தூனிஹி, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையெல்லாம் கற்பனை செய்கின்றீர்களோ ஃபலா எம்லிகூன கஷ்ஃபல் உர்ரி அன்கும் பலா தஹ்வீலா, உங்களை விட்டும் கஷ்டத்தை அகற்றவோ திருப்பி விடவோ அவர்களுக்கு முடியாது. நாம் சொன்னமா இல்லையா? தடுக்கிறது, திருப்பி விடுறது. அல்லாஹ் ரெண்டுக்கும் சொல்றான். அல்லாஹ்வை நீங்கள் யாரை கற்பனை பண்ணாலும் சரி, அல்லாஹ் நமக்கு எப்படி கஷ்டத்தை அகற்றுவானோ, அல்லாஹ் நமக்கு எப்படி துன்பத்தை திருப்பி விடுவானோ, அதுபோன்று அகற்றக்கூடிய சக்தியோ
திருப்பி விடக்கூடிய சக்தியும் யாருக்கும் கிடையாது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்க மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூதே அந்த திடீர்னு தானே புது பிரச்சாரம் போகுது, சத்திய கொள்கையை மக்கள் அசத்தியத்தில் இருக்கும்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்புன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. சிலை வழிபாடு தப்பு, அங்கே நடக்கக்கூடிய பாவமான காரியங்கள் தப்புன்னு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, யாஹூத் மா ஜித்தனா பி பையினத்தின் வமா நஹ்னு பி தாரிக்கி ஆலிகத்தினான் கௌலிக்க, நூஹே நீ எங்ககிட்ட எந்த ஆதாரத்தையும் கொண்டு வரல, உன்னுடைய பேச்சை நம்பி எங்களுடைய கடவுள்களை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம். வமா நஹ்னு லக்க பி மூமினின், உன்னை நாங்கள் நம்பவும் மாட்டோம். ஹூத் நபியை பார்த்து நம்ம ஊர் மக்கள் சொல்கிறாங்க, எவ்வளோதான் ஆதாரத்தை காட்டினாலும் நீ என்னத்தப்பா ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, மறுக்கணும் முயற்சி பண்ணால் வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்னத்தை கொண்டு போய் ஆதாரத்தை காட்டினாலும் சரி, கண்ணு முன்னாடி கொண்டு போய் காட்டினாலும் சரி, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நிறைய ஆதாரங்களை காட்டினாங்க. நீ என்னப்பா ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, நீ ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை, உன்னுடைய பேச்சை நம்பி எங்கள் கடவுளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம், நாங்கள் உண்மை நம்பக்கூடியவராகவும் இல்லை அப்படின்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள், இந்நக்கூலி இல்லா எத்தராக்க பாது ஆலிகத்தினா பிசூயின், ஹூதே உனக்கு இந்த மென்டல் சேஞ்ச் உண்டாக்குனா எங்கள் கடவுள்கள் தான் அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம், அப்படி தான் நாங்கள் சொல்லுவோங்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு சத்தியத்தை சொன்னவொன்னே அவருக்கு மனநோய் ஏற்பட்டு விட்டது, மென்டல் சேஞ்ச் ஆகிவிட்டு பைத்தியம் பிடித்து விட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அது அவங்க எப்படி சொன்னாங்க, இந்நக்கூலி இல்லா எத்தராக்க பாது ஆலிகத்தினா பிசூயின், எங்களுடைய கடவுள்களில் ஒரு கடவுள் தான் உனக்கு இந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் உண்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னவொன்னே அந்த மக்களுக்கு தௌஹீதுடைய அடிப்படையை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. கால இன்னி உஷீதுல்லாஹ, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன், வஷ்ஹது அன்னி பரிவும் இம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள். மின் தூனிஹி ஃபகீதூனி ஜமீஆ வலா சும்மலா துன்லிருன், நீங்கள் அனைவரும் எனக்கு அவகாசமே கொடுக்காமல் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வின் மீதே நான் தவக்குல் வைத்திருக்கின்றேன். மாமின் தாப்பத்தின் இல்லாஹு ஆஹிதும் பின் ஆசியத்திஹா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய நெற்றி முடியை பிடித்திருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இது தௌஹீதுடைய பேசிக். சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஆயத்து, ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன்தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன், நமக்கு இன்ப துன்பங்களை தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அது இந்த வசனம் அந்த பேசிக்க சொல்லுது. அதாவது மாமின் தாப்பத்தில் இல்லாஹு ஆஹிதும் பின் ஆசியத்திஹா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அணுவுல இருந்து மலை வரை உள்ள வானம் பூமி வரைக்கும் உள்ள எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அவனுடைய நெற்றி முடியை பிடித்திருக்கக்கூடியவன். ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய இறைவன் சரியான பாதையில் இருக்கின்றான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த மக்களுக்கு தௌஹீதுடைய பேசிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உனக்கு பைத்தியம் உண்டாக்குனது எங்கள் கடவுள் தான் சொல்லும்போது ஹூத் நபியுடைய பதில் என்ன, அல்லாஹ் இணை வைக்காதீங்க, நீங்கள் இணை கற்பிப்பதை நான் விலகி கொண்டேன், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்னாங்க. இது சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தில் 53 56 வசனம் வரைக்கும் இதை பற்றி பேசுகிறது. அப்ப நாம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இன்ப துன்பங்களை தந்து சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 155 157 அல்லாஹ் சொல்லுகின்றான், வத நபுலுவன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும்
செல்வங்களில் குறைவை ஏற்படுத்தியும் உயிர்களில் குறைவை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனை யார் தான் தர்றா? அல்லாஹ் தான் தருகின்றான். பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தை இழக்க வச்சு சோதிப்போம், மௌத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். ஓ பஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்கள்னா யாரு? நமக்கு தந்தவன் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நாம் பொறுமையா இருப்போம், அல்லாஹ்விலிருந்து உதவி வரும் என்று இன்ப துன்பங்களுக்கு காரணம் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான், அவனுடைய விதிப்படி தான் நடக்கிறது என்று நம்பிக்கை வச்சு கொண்ட கொள்கை மாறாமல் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் பொறுமையாளர்கள். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க சொல்லுவாங்களாம், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துன்பத்துக்கு காரணம் எனக்கு ஷைத்தான் நோய் உண்டாக்கிட்டான், எனக்கு ஷைத்தான் தான் எனக்கு பைத்தியத்தை உண்டாக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தர்றானா நாம் அவனுக்கு சொந்தம். நம்மை சோதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ரப்புக்கு இருக்குது. அவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். அப்போ அவனுக்கு நம்மை சோதிக்கக்கூடிய உரிமை இறைவனுக்கு இருக்கிறது. அப்போ காலு இன்னால் இல்லா, நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்குத்தான் உமது இறைவனின் அருளும் கருணையும் உண்டாகும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று 7வது அத்தியாயம் 168வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வ பலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வ ஸய்யாத், நாம் அவர்களை நல்லவைகளை கொண்டும் தீயவைகளை கொண்டும் சோதித்தோம். நல்லவைகளை கொண்டு சோதிக்க என்ன அர்த்தம்? செல்வத்தை அதிகமாக கொடுத்தா அது ஒரு நமக்கு ஒரு சோதனை தான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையே என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பதும் தீயவற்றை கொண்டு சோதிப்பதும், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி ஒரு நோயை கொடுத்து தீராத ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். நாம் ஈமான்ல கரெக்டாக இருக்கிறோமா என்பதற்காக. அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், நாம் தான் அவர்களை நல்லவற்றை கொண்டும் தீயவற்றை கொண்டும் சோதிக்கின்றோம். அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு ஏற்படக்கூடிய அணு அளவு இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்மை சோதிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்குத்தான் நமக்கு துன்பங்களை கொண்டும் இன்பங்களை கொண்டு சோதிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 35வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வ நபுலுக்கும் பிஷர்ரி வல் ஹைரி, நாம் உங்களை கெட்டவற்றை கொண்டும் நல்லவற்றை கொண்டும் நாம் என்ன செய்கின்றோம்? சோதிக்கின்றோம். ஃபித்னத்தன், சோதிக்கின்றோம். வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடம்தான் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி 89வது அத்தியாயம் 16வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை செய்தால் அவன் சொல்வான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்போ நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பவன் அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, நாம் அவனை சோதிப்பதற்காக அவனுக்கு பொருளாதாரத்தை குறைத்து விட்டால், அவனை ஏழையாக்கி விட்டால், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் கூறுகின்றான். அப்போ இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நமக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிப்பவன் யார் தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி இஸ்ரவேலர் சமுதாயம் இருக்கு பாருங்க, இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கு பயங்கரமான சோதனை. ஃபிரௌன் என்ன செய்தான்? பெண் மக்களை உயிரோடு வாழ வைத்தான், ஆண் மக்களை கழுத்தறுத்து கொன்றான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 2:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஃபி தாலிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் அவீம், உங்கள் இறைவனிடமிருந்து மிக பயங்கரமான சோதனையாக இது இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான்.